அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் ஒரு முக்கியமான பதிவை உங்களிடம் கூறலாம் என்று ஆசைப்படுகின்றேன். தள்ளாடும் முதுமையில் கூட தன் குடும்பத்திற்காக உழைக்கும் ஜீவன், நித்தமும் நெஞ்சில் சுமந்து குடும்பத்திற்கு நிலையான வாழ்க்கையை தரவே நடமாடி ஓய்ந்து போகும் உறவுதான் அப்பா. நாம் தந்தைக்கு செய்யும் பணிவிடை. பொதுவாக தந்தைகளின் இறுதிக்காலம் பெரும்பாலும் மௌனத்திலும் தனிமையிலும் சில சமயம் ஒதுக்கி வைக்கப்பட்டும் புறக்கணிப்பிலும் கழிய நேரிடுகிறது என்பது வருத்தத்துக்குரியது. இதனால் தான் தந்தைமார் தாம் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்றும் முற்றாக ஓய்வு பெற்று மூளைக்கு செல்வதற்கு முன்னர் மரணித்து விட வேண்டும் என்றும் நினைக்கின்றனர். குடும்பத்துக்காக உழைத்து ஓடான பின்னர் அவரை கௌரவமாக வாழ வழி செய்ய வேண்டும். மூளையில் இருத்தி மௌனத்தில் ஆழ்த்தி 3 வேளையும் சாப்பிட்டு விட்டு பேசாமல் கிடந்தால் போதுமென்ற மனப்பான்மையுடன் தான் பல பிள்ளைகள் தந்தைமாரை நடாத்தி வருகின்றனர். வயதான தந்தை தன் குடும்பத்தினரிடமிருந்து மிக கொஞ்சமாகத்தான் கேட்பார். ஏனெனில் கேட்டு பழகாத குடும்ப தலைவராக இருந்தவர், கொடுக்க மட்டுமே தெரிந்து வைத்திருந்தவர். எனவே வயதான காலத்தில் வாய் திறந்து கேட்க மாட்டார். குடும்பத்தினர் தான் அவரின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்க வேண்டும். வாசிக்கும் பழக்கமுள்ளவரானால் குறைந்தபட்சம் வார பத்திரிகையாவது வாங்கி கொடுங்கள். சில்லறை செலவுகளுக்காக கொஞ்சம் பணமும் கொடுங்கள். மூளையில் அமர்த்தாமல் சிறிய வேலைகளை கொடுங்கள். பேரன் பேத்திகளை அவரிடமிருந்து பிரிக்காதீர்கள். அவர்கள் தந்தையால் கொண்டாடப்படும் செல்வங்கள். குடும்ப தேவைகளை பார்த்து செய்தவருக்கு இப்போது உங்கள் காலம் பார்த்து செய்வதற்கு ஒருவர் மறைந்த பின்னர் அதை செய்யவில்லையே, இதை செய்திருக்கலாமே என்று எண்ணி புலம்புவதை விட அவர் உயிருடன் இருக்கும் போதே தந்தையின் இறுதி காலம் அமைதியாக கழிவதற்கு வழி செய்யுங்கள். வயதானவர்களுக்கு தனிமை மிக கொடுமையானது. ஒரு சிறிய வானொலியை வாங்கி கொடுங்கள். முடிந்தால் தனி டிவி இல்லை என்றால் உங்களுடன் அமர்ந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்க விடுங்கள். தன் மனைவியை இழந்த தந்தையின் தனிமை மிக கொடுமையானது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பெண் ஒரு கணவனை இழந்தால் அவரால் அதை ஜீரணித்து தன் பிள்ளைகளுடன் போய் சேர்ந்து கொள்வாள். பெண் சூழலுக்கு ஏற்றால் போல் வளைந்து கொடுப்பாள். குடும்ப தலைவன் அதிகாரம் செலுத்தியவன், சம்பாதித்தவன், பிறர் மதிப்புக்கு உரியவன் என்றெல்லாம் வாழ்ந்துவிட்ட தந்தை தன் அதிகாரமும் அன்பும் நெருக்கமும் காட்டக்கூடிய மற்றும் என்ன வேண்டுமானாலும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனைவியை இழந்த பின் கையேறு நிலைக்கு ஆளாகி விடுகிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இவற்றை உணர்ந்து தந்தைக்கு மரியாதை செய்யுங்கள். அவர் கௌரவிக்கப்பட வேண்டியவர். ஒவ்வொரு மகனும் படித்து உணர வேண்டியது. தாய் தந்தையரை பராமரியுங்கள். அவர்களுக்கு உணவளியுங்கள். அவர்களுக்கு உடையளியுங்கள். அவர்களிடம் அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள். அவர்கள்தான் உங்களை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள். பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள். உம்முடன் இருக்கும் தாய் தந்தை ஆகிய அவ்விருவருமோ இருவரில் ஒருவரோ முதுமையே என்ற அற்புத வார்த்தையினூடாக இங்கு காட்டப்படுகின்ற ஒரு முதியவர் தள்ளாடும் முதுமையில் கூட தன் குடும்பத்திற்காக உழைக்கும் காணொளி இங்கு காட்டப்பட்டுள்ளது.